குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 9, 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிவு நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9, ஓகேங்களா? நம்முடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு எழுதிருக்கிறீங்க. அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஃபஸ்ட்டு, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஓகேங்களா? கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 15 அமர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற இருக்குது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடத்துவதற்காக மத்திய அரசின் முன்மொழிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? குரூப் 4 தேர்வில் விளையாட்டு வீரர்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய நவம்பர் 14ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றும் இதுவரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாமல் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் வந்து நவம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே கால அவகாசம் அளிச்சிருக்காங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1280 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய விளையாட்டு போட்டிகளின் சாதனை படுத்துறதுக்கான சான்றிதழை உரிய படிவத்தை பெற்று வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணைய நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்ய சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்து வெறும் 590 பேர் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. மீதி பேர் அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. யாராவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அதான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதாரத்துறையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலி வந்து பார்த்திங்கன்னா TAEI ரிஜிஸ்ட்ரி 2.0 அப்படின்ற பயன்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காரு. அது சும்மா அந்த சிகிச்சை பெறக்கூடிய பயனாளிகளை வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்க்குறதா, நோயாளிகள் எண்ணிக்கை சேர்க்குறது. ஓகேவா? அடுத்த ஆண்டு இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவுக்கான AI உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. அதுக்கு முன்னோட்ட நிகழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பார்த்துருக்காங்க. அடுத்த ஆண்டு இந்தியாவில் AI தாக்கம் குறித்த உச்சி மாநாடு நடைபெற இருக்குது. அதன் முக்கிய 3 நோக்கங்களாக மக்கள், கோல் மற்றும் முன்னேற்றம் ஆகிய குறித்து விவரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சியாட்டல் நகர், அமெரிக்காவில் சியாட்டல் நகரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தெற்குலக நாடுகளில் முதல் முறையாக AI தாக்கம் குறித்த மாநாடு 2026 பிப்ரவரி 19, 20 ஆகிய தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடைபெற இருக்குது. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்தா தான் கரண்ட் அஃபேர்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரில் ஐந்தாவது ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா மழையால் கைவிடப்பட்டதால் வந்து பார்த்திங்கன்னா 2-1 அப்படின்ற தொடர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோப்பையை கைப்பற்றிருக்கு இந்தியா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்தியா வீரரான ரவீந்தர் சிங் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் பதக்கம் வாங்கியிருக்காங்க. இளவேனில் வாலறிவன் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ICC மகளிர் ஒருநாள் கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்ற இந்திய அணி வீராங்கனையான ரிச்சா கோஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா DSP பதவி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்குவங்க அரசு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக இந்தியாவுடைய 91வது கிராண்ட் மாஸ்டர் ஆகிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்தியாவுடைய 91வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார் SRM IST மாணவரான BS ராகுல். ஓகேங்களா? பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் 6வது ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று மீதம் இருந்த நிலையில் சாம்பியன் பட்டம் வென்று இந்தியாவினுடைய 91வது கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 9 நவம்பர் ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீ வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு PC எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.